எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து பாமக மற்றும் வன்னிய குல சத்திரிய சொந்தங்களும் காணொலியுடைய முதல்ல சில காட்சிகளை பார்த்துருப்பீங்க. அதாவது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு புதிய வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம். இல்லை தைலாபுரம் அணியை சார்ந்த மிகப்பெரிய புள்ளிகள் சேர்ந்து இந்த கார் பரிசா கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கார் என்ன விலை, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளை எப்படி தைலாபுரம் அணி மெல்ல மெல்லமாக ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு பண்றோம். குறிப்பா நம்ம இந்த காணொலியை பதிவு பண்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட பணம் கிடையாது, மருத்துவர் ஐயா அவர்களுடைய பணத்தை பூரா பார்த்தீங்கன்னா அன்புமணி தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மேடைகளில் பேசுறாங்க, ஐயா அவர்கள் பேசுறாங்க, ஜி.கே. மணி பேசுறாரு, அருள் பேசுறாரு. எல்லாரும் தொடர்ச்சியாக ஒரே ராமாயணத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐயா அவர்கள்கிட்ட பணம் கிடையாது, பணம் கிடையாது, பணம் கிடையாது. ஐயா அவர்கள்கிட்ட பணம் இருந்திருந்தா எல்லாரும் இருந்திருப்பாங்க. இப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா அனுதாபத்தை ஐயா அவர்களுடைய அணியினர் பெற்றே திருணும் அப்படின்ற ஒரு தீர்க்கத்தோடு செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த செயல்பாடுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அப்படியாப்பட்ட ஒரு நீலி கண்ணீர், ஒரு கோழி கண்ணீர் வன்னியர் சமூகத்துக்கிட்ட, பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள்கிட்ட தைலாபுரம் அணி வடிக்காம இருந்திருந்தா நம்ம இந்த விஷயத்தை கடந்து போயிடலாம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கார் தானே அப்படின்னு கடந்துடலாம். ஆனா தொடர்ச்சியாக எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இல்ல வாங்கப்பட்டிருக்கிற அந்த புதிய காருடைய விலை என்ன தெரியுங்களா? 2.25 கோடி. புரியுதுங்களா? டொயோட்டோ லேண்ட் குரூசர் அதோடைய ஆரம்ப விலையே 2.30 கோடி ரூபாய், 36 கோடி. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஹை எண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 3.25 கோடி வரைக்கும், எதுக்கு 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்க இந்த 2.25 கோடி ரூபாய் காரா கூட இருந்திருந்தா கூட அதற்கு பேப்பர் ஒர்க்கு அது இது பார்த்தீங்கன்னா ரோடு இது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டு அந்த காருடைய விலை குறைந்தபட்சமாக 3 கோடி ரூபாய் தொட்டுரும். புரியுதுங்களா? 3 கோடி ரூபாய் கார் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்படுது, இல்லை அவரால் வாங்க முடியுது அப்படின்னா ஐயா அவர்கள்கிட்ட பணம் இல்லாம தான் இதெல்லாம் செயல்படுதா, இல்லை இதெல்லாம் நடக்குதா? நான் கேட்குறேன். போன வாரம் கூட ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு சேலம் பார்த்தீங்கன்னா அருள் எம்எல்ஏ அவர்கள் ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? ஐயா அவர்கள்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு நாம் அதற்கு எதிராக ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? இப்படியே எத்தனை ஆண்டு காலம் தான் வன்னியர்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க, வன்னியர்களுடைய தலையில முளக்க அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஊமை ஜனங்களா பார்த்தீங்கன்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் தான் ஏமாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த காணொலியை கேள்வி கேட்டிருந்தோம். அதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கு ஒரு சில விஷயங்களும் சொன்னோம். வன்னியர்களை நம்பாதீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நம்பாதீங்க, தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட பொய்களை பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஒரு அனுதாபத்தின் வாயிலாக பார்த்தீங்கன்னா கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவங்களே பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு 3 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா கார் வாங்குற அளவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, எதனால கொடுக்குறாங்கிற ஒருவேளை திமுக கொடுத்துருக்கா, இல்ல சுசிலா கொடுத்துருக்காங்களா, இன்னும் என்ன ஏது ஒண்ணுமே புரியல. இது எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். பணமே இல்லாதவருக்கு எப்படி 3 கோடி ரூபாய் காரு, 3 கோடி ரூபாய் எப்படி பெறப்படுது, எப்படி எங்க இருந்து வருது, யார் கொடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்ககிட்ட காசு இருக்கு, கட்சியை சரியான வழிமுறையில நடத்தி இருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனா ஏன் நடத்தல, ஏன் கட்சியை உடைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுயநலம். குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்களுடைய சுயநலம், மருத்துவர் ஐயா அவர்களுடைய கூட இருக்கிற ஜி.கே. மணி அவர்களுடைய சுயநலம், அதே போல அருள் அவர்களுடைய சுயநலம், இதையெல்லாம் தாண்டி சுசிலா அவர்களுடைய சுயநலம், இது எல்லாத்துக்கும் மேல காந்திமதி அவர்களுடைய சுயநலம். புரியுதுங்களா? இந்த 4-5 பேருடைய சுயநலம் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா உடைச்சு வன்னியர் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஒரு அவமானகரமான செயலை மாத்தி விட்டுருக்கீங்க தெரியுமா? பார்க்குற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல எல்லாம் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் கேட்குறாங்க, என்னங்க உங்க ஐயா ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கியிருக்கிறாமே, என்ன ஒரே ஜாலி தானா அப்படின்னு கேட்கப்படும் போதுல என்ன பதில கொடுக்கறதுனே தெரியல. புரியுதுங்களா? எப்படி என்ன பதில கொடுக்கறதுனே தெரியல.
அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து முட்டாளாக வந்து நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. நாமளும் முட்டாளா தான் வந்து இருக்கும். முட்டாளா இல்லாம இருந்தா என்னைக்கு வந்து இந்த தைலாபுரம் அணியை சார்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு கட்சியை ரெண்டா உடைச்சாரோ அன்னைக்கே வன்னியர்களுக்கு மானம் ஈனம் சூடு சொரணை இருந்திருந்தா நாம தைலாபுரத்தை உதறி விட்டுட்டு வந்திருக்கணும். புரியுதுங்களா? எப்படி வந்து 21 உயிர்கள் வந்து கொடுக்கப்பட்டு எங்களுடைய உயிரால வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்துச்சு இருந்துச்சு, எல்லாமே எங்களால தான். நீங்க எப்படி வந்து அதுக்கு அத்தாரிட்டியை வந்து காட்ட முடியும்? நான் தான் எல்லாமே வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை வந்து உங்க வாயில வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வன்னியர் சமூகம் வந்து கேள்வியாக கேட்டு இன்னைக்கு நாம தெள்ள தெளிவாக இருந்திருந்தா இப்படியாப்பட்ட காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு ஊர்ல ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல ஒரு புதிய பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்ல வந்து கொடியை கட்டிக்கிட்டு டெய்லி வந்து தைலாபுரத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க. இதனால வன்னியர்களுக்கு என்ன லாபம்? இதனால வந்து வன்னியர் சமூகத்துக்கு என்ன லாபம்? நாளைய வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய இளைய தலைமுறைக்கு என்ன லாபம்? கை காட்டுங்க, சொல்லுங்க. புரியுதுங்களா? வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக மாறிட்டு இருக்கிற அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வையே வந்து பார்த்தீங்கன்னா மங்கடிச்சுட்டு மழுங்கடிச்சுட்டு அவருடைய அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுட்டு வன்னியர்களுக்கு நீங்க என்ன நிலத்தை வந்து செஞ்சிருவீங்க? வேறொரு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு யார் தலைவரா வந்து காட்டுவீங்க? 87 வயசு ஆயிடுச்சு ஐயா அவர்களுக்கு. புரியுதுங்களா? நடக்க முடியல அவரால். இதுதானே உண்மை. கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காடு போன்னு சொல்லுது, வீடு வாவான்னு வந்து சொல்லுது அப்படின்னு. காலம் போன காலத்துல இதெல்லாம் தேவையான வந்து பார்த்தீங்கன்னா போற போக்கில் வந்து சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட விஷயம் தான் இருக்கு. புரியுதுங்களா? இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு பழமொழி தான். ஆனால் சொல்ல வேண்டிய சூழலுக்கு நம்மலாம் வந்து வந்திருக்கோம். புரியுதுங்களா? காலம் போன காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எவ்வளவு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவை வந்து மருத்துவர் ஐயா அவர்களை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க தெரியுமா? உங்களோட உடன் இருக்கிற ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் சுசிலா அவர்களும் காந்திமதி அவர்களும் இன்னும் ஏனைய வந்து ஆட்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய வாழ்வில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விஷயத்துல வந்து எவ்வளவு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இழுத்து விட்டு இருக்கீங்க தெரியுமா? புரியுதுங்களா? வன்னியர்கள் நாம வந்து இனிமேலாவது விழித்துக் கொள்ளவில்லை என்றால் வெளிப்படையா சொல்றேன் பாருங்க, வன்னியர்களுடைய தலையில மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழக்க அரைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் முழக்க அரைச்சி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி நேராக எடுத்துட்டு போய் வந்து காந்திமதி அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் காட்டிட்டு நாளை வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஹாப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருவாரு. நாம உட்காந்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். கடந்த 2 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிற சம்பவத்துல விமலவர்மன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது, ஐயா தரப்புன்னு ஒண்ணு கிடையாது. இனிமேல் நாம நிற்க வேண்டிய இடம் அப்படின்றது அன்புமணி அவர்களுடைய தரப்பு தான். அவருடைய பின்னாடி இருந்தா மட்டும்தான் வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு வருங்காலத்துல ஏதாவது ஒரு சின்ன நல்லதாவது நடக்கும். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வன்னியர்களை எவன்லாம் வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானோ அவன் பூரா வந்து 4 இல்லை 8 இல்லை 16 வந்து கூறு போட்டு வன்னியர்களை வந்து எவ்வளவு தூரம் அழிக்க முடியுமோ அழிச்சிட்டு போயிட்டே இருந்துருவான். அதனால வன்னியர்களுக்கு புத்தி இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைக்கப்படும் பொழுது அந்த நல்ல தலைவனுடைய கரத்தை வந்து வலுப்படுத்தியே தீரணும் நாம. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு எண்ணத்தோட வந்து வன்னியர்கள் தெள்ள தெளிவா இருங்க. அன்புமணி அவர்களுடைய பின்னாடி வந்து போய் நில்லுங்க. அதுதான் சரியான விஷயமும் கூட. நாளை அன்புமணி அவர்கள் நல்லது பண்றாரு கெட்டது பண்றாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா தற்பொழுது தைலாபுரம் அணியும் தைலாபுரம் சார்ந்து வந்து இருக்கிறவங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் வன்னியர்களுக்காக ஒரு சின்ன நல்லது கூட செய்ய மாட்டார்கள் அப்படின்றது தான் இங்க இருக்கிற உண்மையிலும் உண்மை. புரியுதுங்களா? நம்மள வந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை முட்டாள நினைச்சுக்கிட்டு தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் எப்பொழுது கட்சியை 2ஆ உடைக்க ஆரம்பிச்சாங்கோ அப்போதிலிருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை போய் எங்கிட்ட பணம் கிடையாது, பணம் இல்லாமத்தான் 3 கோடி ரூபாய் கார் வந்து வாங்கப்படுதா கொடுக்கப்படுதா, அங்கங்க வந்து கூட்டங்கள் நடத்தப்படுதா, எல்லா விஷயம் எப்படி நடத்தப்படுது, யாரால நடத்தப்படுது? இன்னைக்கே வந்து வன்னியர்களால் நடத்தப்படுது. இன்னமும் வந்து சில கூட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் வந்து முட்டாளாவே வந்து வாழ்றீங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு போங்க. புரியுதுங்களா? நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது.
எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கூறினாலும், எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு புத்தி சொன்னாலும், புரியுதுங்களா, உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். மீண்டும் மீண்டும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெள்ள தெளிவா சொல்லிக்கிறேன், நாம நிற்க வேண்டிய இடம் தைலாபுரம் கிடையாது, தைலாபுரம் கிடையாது. புரியுதுங்களா? இனிமேல் அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பயணப்படாதீங்க. புரியுதுங்களா? அருள் அவர்களையும், ஜி கே மணி அவர்களையும், காந்திமதி அவர்களையும் நாம கைவிட்டே தீரணும். அவர்களால வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு எந்த ஒரு நல்லதும் இனிமேல் வந்து நடைபெறாது. வன்னியர்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.